இளைஞர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தனியரசு அவர்கள் உரையாற்றுவார். தாய்த்தமிழ் மண்ணிலிருந்து மது போதைக்கு விடுதலை, சாதி மத உணர்வுகளிலிருந்து மக்களை பாதுகாப்ப சாதி மத உணர்ச்சியிலிருந்து விடுதலை, இதை உறுதி செய்ய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட மாடல் அரசு, மாண்புமிகு முதல் தளபதியாருடைய அரசு அமைய நம்முடைய அன்பு தலைவர் தியாகத்தினுடைய திருவுருவம் மக்கள் தலைவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்களுடைய இந்த நடைபயணம் இன்று தமிழகத்தினுடைய இதய பகுதியாக இருக்கிற நம்முடைய துவரங்குறிச்சி மண்ணில் வெள்ளம் போல் குழுமி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற என் ஆறுயிர் தோழமை இயக்கங்களினுடைய முதன்மையான முன்னணி சான்றோர் தலைவர் பெருமக்கள், மக்கள், ஊடகம், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பெருமக்களுக்கு வணக்கம். வைகோ உலகத்தில் ஒரு அதிசய மனிதர். வைகோ அரசியல் தளத்தில் அரசியலுக்காகவே பிறந்து அரசியலிலேயே மக்களோடு மக்களாக வாழ்ந்திருந்து உயிரிழக்கிறவரை மக்களோடு போராட்ட களத்திலே நான் என் உயிரை மாய்ந்து போனாலும் உயிர் பிறக்குமானாலும் மக்கள் களத்தில் அந்த உயிர் புரியட்டும் என்று இந்த முதுமையிலும் உடல் நலம் பாதிக்கப்பட்ட போதும் கூட இந்தியாவை சூழ்ந்திருக்கிற மனவெளியிலிருந்து போதை அடிமையாக இருந்த மக்கள் சமூகத்தை விடுவிக்க இந்த நடைபயணத்தை 20 கிலோமீட்டர் இன்று நடந்து வந்து சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறைவதில்லை என்பதை போல இந்த மகத்தான தலைவன் தியாகத்தின் திருவுருவம் வைகோ மையமா இருக்கிறார். அவர் இந்த மக்களுக்காக பாராளுமன்றத்திலே பேசியதை போல இனி ஒருவர் பேச முடியாது. இந்த நாட்டில் 140 கோடி மக்களுக்காக அவர் அந்த உயிரை உருக்கி ஆங்கிலத்திலும் பல்வேறு தளங்களிலே மக்கள் மன்றத்திலும் தமிழிலும் அவர் பேசியதை போல இன்னொரு தலைவன் பேச முடியுமா? முடியாது. நீதிமன்றத்திலே 7 விடுதலை, அந்த 7 தமிழர்களை விடுவிப்பதற்காக தலைவர் பட்ட அந்த அரும்பாடு, 7 தமிழர்களும் இன்று விடுதலை பெற்று பேரறிவாளன் நளினி சகோதரி உள்ளிட்ட 7 தமிழர்களை விடுவிக்க நீதிமன்றத்திலே உலகத்தின் எல்லா சட்ட வல்லுநர்களையும் கொண்டு வந்து விடுவித்த மகத்தான தலைவர். ஸ்டெர்லைட் நச்சு ஆலையை தமிழ் மண்ணிலிருந்து மூல கருவாக இருந்து தமிழ் மண்ணில் இயற்கை சூழலை பாதுகாத்த மகத்தான தலைவர் ஐயா வைகோ. முல்லை பெரியாறு அணை ஆற்று நீர் உரிமையை பாதுகாப்பதற்கு பலமுறை நடைபெறும் தென் மாவட்டத்து மக்களின் கதாநாயகன் ஐயா வைகோ அவர்கள். காவேரி, முல்லை பெரியாறு எல்லா வகையான நதிநீர்களுக்காக போராடிய மகத்தான தலைவர். எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஊர்வலங்கள், கடாவையும் கொடாவையும் எதிர்த்த தலைவர். நான் அறிந்த வகையில் ஒரு தலைவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியுடைய போர்வான் ஆண்டு கணக்கிலே சிறையில் இருந்த பொழுதும் எவரிடத்திலும் மண்டியிடாமல் சிறையிலேயே உரிமைக்காக போராடி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த மகத்தான தலைவன் ஐயா வைகோ அவர்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வணங்கி பணிந்து நிற்க வேண்டிய அப்பழுக்கற்ற தலைவர் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள். 8 கோடி தமிழர்களும் இந்தியாவில் 140 கோடி மக்களும் வணங்கத்தக்க இந்த தலைவனுடைய நடைபயணம் தான் இன்று நம்முடைய துவரங்குறிச்சியில பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாதி மதங்களை கடந்து மேடை அரங்கம் மக்கள் மைதானத்தில்
இங்கு ஒரு சொட்டு மதுவில்லாத, மது வாசமே இல்லாத ஒரு அரசியல் இயக்கத்தின் கூட்டம் என்றால் நம்முடைய வடிவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இந்த சிங்கத்தின் பிடரியை பற்றி கொண்டு இந்த மக்களுக்கு விடுதலை கிடைத்து விடாதா என்று தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் போராடி கூடவே வருகிற பல்லாயிரக்கணக்கான வைகோ ஐயா அவர்களுடைய அன்பு படை வீரர்கள். தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, ஈழ விடுதலை வாழ்க. உலகத்தில் யார் இந்த இயக்கம் தோன்றியதே ஆயுத போராட்டத்தை களத்திலே வள்ளிக்காட்டிலே யாழ்ப்பாணத்திலே நம்முடைய தேசிய தலைவர் ஐயா பிரபாகரன் நடத்திய போராட்டம் ஆயுத போராட்டம். என் தலைவர் நடத்தியது ஜனநாயக அறவழி போராட்டம். அந்த விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்த தலைவன் செய்யப்பட்டார். என் தலைவன் உயிரிழக்க வரை அறவழியிலே களத்திலே போராடுவதற்கு நாளெல்லாம் எந்த நிலையிலும் போராடுகிற ஒப்பற்ற வாழும் பிரபாகரன் எங்கள் தலைவர் ஐயா பிரபாகரன். எங்கள் தலைவர் ஐயா வைகோ அவர்கள் தலைவர். நாங்கெல்லாம் எங்களுடைய நாகை திருவள்ளுவர் என் ஆர்வ சகோதரர் நாகை திருவள்ளுவர் தமிழ் புலிகளின் கட்சி தலைவர் சொன்னார், கால் சட்டை பருவம் முதல் அரசியல் களத்திற்கு தனி அரசு வருவதற்கு யார் ஊழல் என்றால் என் தலைவர் வைகோ. களத்திலே களம் பெற்று கால்கட்டை பருவம் முதல் உலகத்தில் எங்கு நடந்தாலும் அந்த கூட்டங்களில் எல்லாம் கலந்து கொண்டு இனம் வாழ்க, மொழி வாழ்க, தாய் தமிழ் மண் விடுதலை வாழ்க, ஈழ விடுதலை வேண்டி நாங்கள் நடத்திய எல்லா போராட்டத்திலும் ஒரு போராட்டம், ஒரு கூட்டம் தவறாமல் தலைவரோடு நாங்கள் அந்த பயணத்தை தொடர்ந்து நடத்திய தனியரசு அரசியல் களத்திற்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை வென்று ஈழத்திலும் தமிழுக்கும் மொழிக்கும் இடத்திற்கும் சாதி புறங்களை கிடந்து என் தாய் தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் விடுதலைக்காக களத்திலே நிற்பதற்கு தலைவர் ஐயா வைகோ அவர்களை காரணமாக இருந்தார். அந்த நேர்மை, அந்த மனிதாபிமானம், எத்தனை குடும்பங்களில் கட்சிக்காரர்களுடைய எத்தனை இறப்பு, எத்தனை திருமணங்கள், சுப நிகழ்ச்சிகள், திருமணத்தை கூட ஒரு முன்னணி தோழர்களுடைய திருமணத்துக்கு கூட, அதாவது திருமண உறவு கூட ஒரு கட்சிக்காரருடைய பொண்ணு பையன் இருந்தா இன்னொரு கட்சிக்காரர்கிட்ட சொல்லி திருமணத்தை எல்லாம் தலைவர் நடத்தி வச்சார். எத்தனை குடும்பங்களுக்கு எத்தனை மனிதாபிமான உதவிகளை பண்ணியிருப்பார், எத்தனை கல்வி, மருத்துவம் எல்லாம் அவர் உதவி செய்யாத, உதவியை பெறாத தலைவர்களே இல்லை. ஆனால் இப்ப நன்றி இல்லாத சமூகம்னா இப்ப தாய் தமிழ் சமூகம் தான். இன உணர்வு இல்லாத சமூகம், மொழி உணர்வு இல்லாத சமூகம், நன்றி உணர்ச்சி இல்லாத சமூகம். நடிகரிடத்திலே நாட்டை தருவதற்கு ஒரு சொட்டு நீரை சிந்தாமல் அடுத்த முதலமைச்சர் வருவதற்கு தனிமரத்திலே வருகிற நடிகரிடத்திலே போய் உயிர்களை பறிகொடுக்க வேண்டிய அவமானம் தமிழ்நாட்டிலே இருக்கிற பொழுது இந்த தலைவனை போல இந்த தலைவனை முடிக்கு கூட யாரும் எந்த நடிகரும் சமமானவில்லை. ஆனால் இந்த காட்டு நடிகர்கள் எத்தனை ஆண்டுகள் எழுதி படித்து பரப்புரை செய்த பொழுதும் அறிவுணர்ச்சியிலே ஊக்குவாராலும் அறிவுணர்ச்சியை உள்வாங்காமல் ஒப்படைகளுக்கும் நடிப்புக்கும் நடிகரிடத்திலே ஓடோடி போய் உயிரை சொத்தை தருகிற அவமானம் நிறைந்த இந்த மண்ணில் மக்களுக்காக அந்த மக்களின் மூட கருத்தை தகர்த்தெறிய தலைவன் கடைசி காலத்திலே கூட இயன்றவரை போராடி வருகிறார். என் தாய் தமிழ் உறவுகளே, 8 கோடி தமிழர்களும் உலகம் முழுக்க பரவி வாழ்கிற 10 கோடி தமிழர்களும் இப்பொழுது கூட வடநாட்டிலே ஒரு வாரத்திற்கு முன்பு நடந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை கூட நடத்தாமல் எல்லா ஆலயங்களிலே, அதாவது கிறிஸ்துவ தேவாலயங்களிலே போய் வடநாட்டு மதவெறி இந்துத்துவ பாசிச RSS BJP கும்பல் ஏழு அமித்ஷா கும்பல் வலுக்கட்டாயமாக அடக்குமுறையை ஏவி தாக்கி தீயிட்டு கொடுக்கிறத பார்க்கிறோம். உலகத்திலே அமைதியான நாடு தமிழ்நாடு என்றால் அதற்கு வித்திட்ட திராவிட பாரம்பரியத்தில்
தலைவர் ஒரு முதன்மையான தலைவர். அந்த தலைவர்கள் பெற்றெடுத்த அந்த ஒழுங்கில்தான் நம்முடைய தமிழ் சமூகம் மாமகவினுடைய மாவட்ட பொறுப்பாளர் சுட்டியை காட்டியதை போல இங்கு ஒரு சனது வெற்றி பெற முடியும். இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மை இருக்கிற இடத்திலே தனியரசு வெற்றி பெற முடியும். இன்னொரு இடத்திலே ராமத் வெற்றி பெற முடியும். இங்குதான் இருக்கும் மகத்தான கிறிஸ்துவத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிற இனிக்காரியா வெற்றி பெற முடியும். இதுதான் தமிழ்நாடு. இங்கு சாதி இல்லை, இங்கு மதம் இல்லை, இங்கு போதை இல்லை என்கின்ற ஒரு புதிய அரசியல் சமுதாயத்தை படைக்க என் ஆர்வல் தலைவர் வைகோ அழைக்கிறார். மாறியர் என கேட்டு வைகோவின் கனவு நனவாக நாம் பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் திரண்டு நின்று வைகோ உயிரோடு காலமெல்லாம் நமக்காக உழைக்கிறார். நாம் வைகோவின் கனவுகளை தலைவரின் கனவுகளை உணவாக்க தலைவரின் கரம் பற்றி பயணிப்போம். வாரியரிடம் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.